நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிப்பூர உற்சவம். அழகப்பா பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டு மையமும் தமிழ்நாடு தமிழ் சங்கமும் காரைக்குடியில் இணைந்து நடத்திய பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்டோர். காமோதி பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை காலை சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. வலங்கைமான் பேரூர் திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பாகம் எண் 29 உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. ஓசூர் சீனிவாச பெருமாள் கோவிலில் ஆடி வெள்ளி உற்சவம். மனிதநேய மாமணி விருது பெற்ற ஆசிரியர் நூருல்லா. வலங்கைமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்றது. 30 மன்றங்கள் தொடங்கி புதிய மன்ற பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம் சௌபாக்கியா மகாலில் நடந்தது. அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் டோக்கன் வாங்க குவிந்த பெண்கள். உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் முடியும் தருவாயில் பரபரப்பு. கடலூர் அருகே உள்ள வரக்கால்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் கட்டளை தேடி சிறப்பு வகுப்பு நடப்பதை கலெக்டர் CP ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தார். ஓசூர் அதியமான் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் நாட்டு நல பணி திட்டம் சார்பில் ஓசூரில் முல்லை நகர் பகுதியில் சுத்தம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து வீடு வீடாக சென்று பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு செய்தனர். வேளாங்கண்ணி பேராலயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குலநாதர் கோவில் ஆடிப்பூர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தஞ்சாவூரில் களவு போன 100 செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் SP ராஜாராம், நகர காவல் கண்காணிப்பாளர் சோமசுந்தரம், ஆய்வாளர் V சந்திரா ஆகியோர் ஒப்படைத்தனர். வேலூர் மாநகராட்சி தோட்டப்பாளையம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலெக்டர் சுப்புலட்சுமி நேற்று ஆய்வு செய்தார். செங்கம் அடுத்த புதுப்பாளையம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமினை பேசூதி சரவணன் MLA தொடங்கி வைத்து பேசினார். ஆகவே முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ்நாடு நாள் விழாவில் அமைச்சர் சுவாமிநாதன் நிதி உதவி வழங்கினார். ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணி பள்ளியில் பள்ளிகள் நிறுவிய ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கு தங்க நாணயம் பரிசளிப்பு. திண்டிவனத்தில் அரசு தரப்பில் நடத்தப்பட்ட தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 617 பேருக்கு பணி நியமன ஆணையை கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.